Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு லான்ச் செய்யப்பட்ட சீரியல் தான் கெட்டிமேளம். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. கன்னடாவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற சீரியலில் அப்படியே ரீமேக் பண்ணி தமிழில் கொண்டு வராங்க. கன்னடாலலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சீரியல் அந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நைட் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டெலகாஸ்ட் ஆகிற சீரியல். அதே கான்செப்ட் தான் இங்கே தமிழ்லேயே 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சு இப்போ டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியலோட ஸ்டோரி ட்ராக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போலாம் எமோஷ்னலாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலோட லான்ச் வீக் ரேட்டிங் வந்து அர்பனில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அர்பன் ப்ளஸ் ரூரலில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தா தான் அந்த சீரியலோட ஒரிஜினல் ரேட்டிங் இது அப்படின்னு சொல்லலாம். அர்பன் ப்ளஸ் ரூரலில் இந்த சீரியல் 4.49 அப்படின்னு சொல்லி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த போல் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் அங்கே கெஸ் பண்ண மாதிரியமும் 4+ மேலே அந்த சீரியல் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1 ஹவர் டெலகாஸ்ட் பண்ணுற சீரியலுக்கு ரேட்டிங் வந்தது பெரிய விஷயம் தான். போக போக இன்னுமே ரேட்டிங் அதிகமாகி நம்பர் 1 இன் ஜீ தமிழ் அப்படின்னு வரதுக்கு கூட அவ்வளவு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கணும். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு ஆக்டரை இன்னும் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்டர் விராட் தான். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்பே வாழ லாஸ்ட்டாக ஹீரோவாக நடித்தார். ஸோ அந்த சீரியல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பிரபலமான ஆக்டர் ஆகிட்டார். ஸோ இந்த சீரியலில் அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லோரும் ரொம்பவுமே ஹாப்பியானோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட என்ட்ரியுமே வந்துச்சு. பட் இவரோட என்ட்ரி, இவரோட ஃபேமிலியோட என்ட்ரி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு ஸ்டோரி சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் டைம் காண்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி கெட்டிமேளம் சீரியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸாக வச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. காண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆக்டர் விராட்டோட என்ட்ரி சீரியலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு தான் இவர் வந்து பேராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆக்டர் சங்கரேஷ் வேறு சௌந்தர்யாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் துளசியோட மேரேஜ் நடந்தால் தான் இவங்களோட மேரேஜ் எல்லாம் நடக்கும். ஸோ என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.